ரிஷபராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி கடந்த காலங்களில் நம்ம ரிஷபராசிக்காரங்க கடந்த ஒரு வருட காலமாக குரு ராசியிலேயே அமர்ந்திருந்தார். அப்போ ஒரு வருஷமாக குரு அமர்ந்திருக்கும் போது என்ன இருக்குன்னா, ஒரு பதட்டமான சூழ்நிலைகள் உங்களுக்கு கடந்த ஒரு வருஷமாக இருந்திருக்கும். ஏதோ ஒரு விஷயம் செய்கிறா இருந்தாலும் செய்யவா வேண்டாமா, செஞ்சோம்னா இது தவறாயிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்திருக்கும். அதே போல் உங்களுடைய 5ஆம் இடத்துல கேது வேறு அமர்ந்திருந்தனால மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை செய்ய விடாமல் கேதுவும் உங்களை லாக் பண்ணியிருப்பார். பல பேர் பார்த்திங்கன்னா வேலையை விட்டு இடமாற்றம் அடைய வேண்டிய சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு குருவும் கேதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு வருட காலமாக ரொம்ப லாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த நிலை பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் மாறப்போகுது. ஏன்னா கேதுவும் சேர்ந்து மாறுறாரு. அப்படிங்கும்போது ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு நிலையான தன்மை ஏற்படும். மனசு ஒருநிலைப்படக்கூடிய ஆற்றல் உண்டு. அதே போல் நீங்கள் நினைக்கிற விஷயத்தை இனிமே செயல்படுத்துவீங்க. என்ன விஷயம் நினச்சாலும் சரி அதை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய செயல்பாடு உங்களுக்கு உண்டாகும். அதே போல் பொருளாதார விஷயங்களில் உள்ள தடைகள் விலகும். பொருளாதாரம் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையை நீங்கள் மீட்டெடுப்பீங்க. கடன் சுமைகள் உறுதியாக குறையும். உங்களுக்கு கூட இருக்க எதிரியாக இருந்தாலும் சரி இல்லை தெரியாத எதிரிகளாக இருந்தாலும் சரி அவர்கள் யார் என்பதை இனிமே கண்டுபிடிப்பீங்க. ஏன்னா நம்ம கூட ஒர்க் பண்ணும்போது நம்மக்கிட்டே நல்லா பேசிட்டு நம்மளை கஷ்டப்படுத்தினவங்க நிறைய பேர் இருப்பாங்க வெளியே போய் சொல்லி. அது யாருன்னே தெரியாத ஒரு குழப்பம் இருக்குன்னா அந்த குழப்பத்துக்கு ஒரு விடை காண்பதற்கான ஆற்றல் உண்டு. மறைமுக ரகசியங்கள் சொல்லி உங்களை யாரெல்லாம் காயப்படுத்துனாங்களோ அந்த விஷயங்கள்லாம் உங்களை விட்டு வெளியே வரும். உங்களுடைய பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். நீங்கள் தொழில் தொடங்குவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். ஏன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை நம்மளுடைய ரிஷபராசியின் தொழில் ஸ்தானம் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்ப ராசியை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை என்ற விசேஷ பார்வை மூலமாக பார்க்காரு. அந்த பார்வை ஒன்று போதுங்க. தொழிலில் எவ்வளோ போராட்டம் கஷ்டம் சொல்லி ரிஷபராசிக்காரங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த ஃபீல்ட்லேருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க. உங்களுடைய தொழிலுக்கான அங்கீகாரம் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க பெற போகிறாங்க. தைரியத்துடன் தன்னம்பிக்கையுடன் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் இந்த குரு பயிற்சியில் உண்டு என்பதை கூறிக்கொள்கிறேன். உழைப்புக்கு பெயர் போன ரிஷபராசி நேயர்களான நீங்கள் கடந்த ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா மன அழுத்தம் அதிகமாக இருந்திருக்கும். எந்த ஒரு முயற்சியுமே எடுக்க முடியாமல் தவிச்சிருப்பீங்க. இப்போ எல்லாத்தையும் தூக்கி எடுத்து போட்டு புதிய உத்வேகத்தோடு நீங்கள் கிளம்பி வருவீங்க. உங்களுடைய தேவையில்லாத சில பிடிவாதங்களை மட்டும் நீங்கள் மாற்றிக்கங்க. ஏன்னா நீங்கள் ஒரு முடிவு எடுத்தால் நீங்கள் அதில் மாற மாட்டீங்க. அது எந்த விஷயமா இருந்தாலும் அப்படி தான். ஃப்ரெண்ட்ஷிப்னாலும் இல்லை எந்த ஒரு விஷயம்னாலும் பாருங்கள், முடிவெடுத்தால் மாற மாட்டீங்க. அது நன்மை தீமை அதெல்லாம் நீங்கள் ஆலோசனை பண்ணி உங்கள் முடிவுகளை மட்டும் மாற்றிக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த குரு பயிற்சி உங்களுக்கு 100% பலன்களை கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு இப்போ ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு போகிறாரு குரு பகவான். அதனால் இப்போது உங்களோட ராசியிலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால வருமானம் நல்லா இருக்கும். வருமானத்துக்கு எப்பயுமே குறைவு இருக்காது. அதே மாதிரி துலாமில் 5ஆம் பார்வையாக துலாமை பார்க்கறதுனால 6ஆம் பார்வையாக அப்போ எதிரிகள் உங்களோட விட்டு போயிடுவாங்க. கடன் அப்படிங்கிறது குறைஞ்சிரும். நீங்கள் ஏதாவது சொத்து விற்று சொத்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டைமிங்கில் இந்த பீரியடில் இந்த 1 இயருக்குள்ளே நீங்கள் அந்த சொத்துக்கள் வாங்கலாம். அதே மாதிரி உங்களோட வேலைகளில் ஏதாவது ப்ரொமோஷன் அந்த மாதிரி ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அதே மாதிரி தொழிலும் மிக சிறப்பாக இருக்கும். வருமானத்துக்கு மிக குறைவில்லாமல் இருக்கும். இந்த குரு பயிற்சி ஆண்டு ரிஷபராசிக்கு மிக அருமையாக இருக்கும். ரிஷபராசி தனகாரகர் தனஸ்தானத்துக்கு போகிறார். நல்லாயிருக்கும். பொருளாதார விஷயம் இப்போ எப்படி சொன்னேன், ஒரு ராசிக்கு சுப நிகழ்ச்சி நடக்குதுன்னா ஒரு ராசிக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நல்லது நடக்கும். அப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு பொருளாதார விஷயத்தில் நல்லாயிருக்கும். கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அடைக்கக்கூடிய வாய்ப்பு நல்லாயிருக்கும். தொழில் தொடங்கணுன்னா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் நல்லாயிருக்கும். சட்டுன்னு கடன் கிடைக்கிறதும் நல்லாயிருக்கும். 8வது ஸ்தானத்தை பார்க்குறாரு இல்லை, அது 8வது ஸ்தானம் எல்லோரும் பயப்படுவாங்க. ஆயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது ஆயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு நல்லா இருக்க போகுதுன்றது தான் குருவோட பார்வை. அப்போ நோய் தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது உங்களுக்கு சரியாகும். அப்போ இவ்வளோ நாளாக நல்ல டாக்டர்ஸ் கிடைக்கல, நல்ல மருத்துவமனை கிடைக்கல, எங்கெங்கேயோ நாங்கள் ட்ரீட்மெண்ட் போனோம், அதெல்லாம் சரியாகலை அப்படின்ற மாதிரி விஷயம் இருந்ததுன்னா இப்போ அது உங்களுக்கு சரியாகக்கூடிய டைமிங் அப்படின்றது. நாள்பட்ட பண விஷயங்கள் யார்கிட்டையாவது உங்களுக்கெல்லாம் பணம் யாராவது லட்சக்கணக்கில் கொடுக்கணும், இல்லை கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகள் இருந்துச்சு, அதை மாட்டிருச்சு அப்படின்னா அந்த பணம் நிலுவையில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ரெக்கவர் ஆக போகுது அப்படின்ற விஷயம் இப்போ நடக்கும். அது நல்லாயிருக்கும். அப்போ தொழில் விஷயத்தையும் பார்க்குறாரு, தொழில் ஸ்தானத்தை. அப்போ புதுசாக நீங்கள் தொழில் தொடங்கலான் இருந்தோம், தள்ளி போகுது, அதுக்கான பண விஷயம் நம்மளுக்கு கிடைக்கல, அதுக்கான இடம் மற்ற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு இப்போ கிடைக்கலங்கும் போது அந்த தொழில் தொடங்கிறதுக்காக கூடிய உங்களுக்கு அந்த பண விஷயங்கள் அதுக்கான பிளேஸு மற்ற விஷயங்கள் எல்லாம் சப்போர்ட்
சப்போர்ட்டிங் பண்ணி இவங்களுக்கு தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்பும் இப்போ நிறையா கிடைக்கும். அப்போ பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ரிஷபராசிக்கு இப்போ நல்லாயிருக்கும், இதை பயன்படுத்திக்கலாம். இவ்வளோதான். இவங்க அதை 2 நிமிஷம் நீங்கள் அதை சொல்லணுன்னு கூட தேவையில்லை. தனஸ்தானத்தில் தனகாரகன், இதுதாங்க ராசி பலன். இதுக்கு எதுக்கு இவ்வளோ மூச்சை போடணுங்கிறது தேவையில்லை. கடன் வசூல் ஆகிடும். சார் பணம் வரணும் சார், சொத்து விற்கணும் சார், எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பாக முடிஞ்சு போயிடும். இதை மட்டும் எதிர்பார்த்தால் ரிஷபராசி நேயர்களுக்கு சந்தோஷம், வேறு ஒன்றுமே தேவை கிடையாது. அவங்க கரெக்டாக முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி லாபஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில், இந்த ஸ்தானத்துக்கு தான் இந்த ராசி பலன். ஒரு லைன் தான் நீங்கள் அதில் தெரிஞ்சுக்க முடியும். அந்த லைனை தெரிஞ்சுக்கிட்டாலே ராசி பலன் சுவையானதாக இருக்கும். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியந்தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியந்தான். யானைக்கு சின்ன பூனை போட்டியா, துணிஞ்சு மோதித்தான் பட்ட பாடு பாத்தியா? யாருக்கும் மஞ்சிடாத சிங்கம்தான், உரசி பாருங்க மங்கிடாத தங்கம்தான். யானைக்கு சின்ன பூனை போட்டியா, துணிஞ்சு மோதித்தான் பட்ட பாடு பாத்தியா? யாருக்கும் மஞ்சிடாத சிங்கம்தான், உரசி பாருங்க மங்கிடாத தங்கம்தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியந்தான்.